அடுத்தது 20வது வசனம். இது மேசியானிக் ப்ராஃபஸி, மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் நடக்கிற காரியம் கிடையாது. அதனால அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 20வது வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. He keeps all his bones, not one of them is broken. இது எதை பற்றினா, அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதே தேவனுக்கு பிரியமான காரியம். The nature of the Lord is to preserve us from destruction. அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதே தேவனுக்கு பிரியமான காரியம். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த வசனம் யோவான் 19:36. ஸோ உங்க பைபிள்ல யோவான் 19வது அதிகாரம் 36வது வசனத்துல பாருங்க. இங்க இயேசுவானவர் சிலுவையில் இருக்கிறார், மரித்து விட்டார். அப்போ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. வந்து அன்னைக்கு பஸ்கா ஃப்ரைடே, அதனால சாட்டர்டே அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஓய்வு நாள். அப்போ அந்த பாடி, இறந்து போனவர்களுடைய உடல் வந்து அந்த கிராஸ் அதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வராங்க. அதனால அவங்களுக்கு தெரியாது இயேசுவானவர் இறந்து போயிட்டாருன்னு. அப்போ யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, பொந்தி பிலாத்துட்ட போய் கேட்குறாங்க, அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாள், இட்ஸ் அ ஹை சாபத், உடல் வந்து பாடி வந்து இருக்கக்கூடாது. அதனால அவங்க காலை முறிச்சிட்டிங்கன்னா அவங்களால பிரீத் பண்ண முடியாது, மூச்சு விட முடியாம இறந்து போயிடுவாங்க. இறந்து போயிட்டா நம்ம பாடி எடுத்துடலாம், அந்த ஓய்வு நாள்ல அது இருக்காது, ஏன்னா பழைய ஏற்பாட்டின்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்ட பிறகு அவர் போர் சேவகர்களே அனுப்புகிறார். அங்க போய் அவங்க போய் அந்த இயேசுவானவர் பக்கத்துல இருந்த அந்த 2 கள்ளர்களுடைய காலை முறித்து விட்டு அவங்க இயேசுவானவர்கிட்ட வந்து பார்க்குறாங்க. இதான் நம்ம பார்க்குறோம், யோவான் 19வது அதிகாரம் 36வது வசனம். இப்போ அவர் சொல்லுகிறார், 34வது வசனத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி அவர் இறந்து விட்டார்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்கன்னு. இப்போ 36வது வசனத்துல இங்க யோவான் எழுதுறப்ப, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. எங்க இந்த 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 வார்த்தை இருந்ததுன்னா, இந்த 34வது சங்கீதத்துல அதன்படி நடந்ததுன்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை அப்படின்றது. அது ஏன் அவ்வளோ சிறப்பான ஒரு காரியம்? ஏன் அதை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லணும்? ஏன் வந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த தாவீதுக்கு சொன்னார் 34வது அதிகாரத்துல? ஏன்னாக்க இயேசுவானவர் அவரே நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. இஸ் a Passover lamb. இது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு. He is our Passover lamb. ஏன் அதை நான் சொல்றேன்? எனக்கு யாத்ராகமம் 12வது அதிகாரத்தின்படி 46வது வசனத்துல ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க அடிக்கிறப்போ அதோடைய எலும்புகளை முறிக்க கூடாது. அதனால பழைய ஏற்பாட்டுல கொடுத்த கட்டளையின்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி அவர்கள் கொன்று போட்டு அதனுடைய அந்த இரத்தத்தை அவங்க வந்துட்டு இந்த நிலைக்கால்களிலும் வீட்டு வாசல்லையும் எடுத்து அந்த அந்த ஒரு டிஸ்ட்ராயர்ஸ், இந்த சங்காரக்காரன் வந்து அழித்து விடாதபடி எப்படி வந்து அந்த இரத்தத்தை எடுத்து அது மேல பூசினாங்களோ, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசுவானவரை தேவன் நமக்கென்று அனுப்பினார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தப்போ அதோடைய எலும்புகளை முறிக்க கூடாது. You should not break the bones of that, the Passover lamb. இயேசுவானவரே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்கு அனுப்பப்பட்டார். பாவத்தில், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்த அவருடைய எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. அதுதான் முக்கியமானது. இதனாலதான் தேவன்
34வது சங்கீதத்துல ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொன்னது அவருடைய இறந்து போறதற்கு அப்புறம் நிறைவேறப்பட்டதுன்னு சொல்லி யோவான் அங்க 19வது அதிகாரத்துல சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம். அடுத்தது 21வது வசனம், 34வது அதிகாரம் 21வது வசனம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். Affliction will slay the wicked and those who hate the righteous will be condemned. இங்க affliction இங்கிலீஷ்ல இருக்குது. இது எபிரேய மொழியில it is better translated as evil, தீமை. அப்படிதான் தமிழ்ல கரெக்டா பண்ணியிருக்காங்க. தீமை துன்மார்க்கனை கொல்லும். இப்ப நம்ம பார்க்கிறது இந்த அக்கிரமக்காரர்கள், தேவனை விசுவாசிக்காத மக்கள், தேவனுக்கு பயப்படாத மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். தீங்கு செய்பவர்கள் அழிவார்கள். பாதகர்கள், த டிரான்ஸ்கிரசர்ஸ், அவர்கள் ஒளிந்து போவார்கள். அவர்களுடைய நாமம், அவர்களுடைய பெயர் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அழுகி போய் விடும். சங்கீதம் 37வது அதிகாரம், நான் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 37வது அதிகாரம் 12, 20, 32, 33. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். ஒவ்வொரு தரையும் ஒரு நீதிமான் மேல ஒரு தீமையான காரியங்களை துன்மார்க்கன் செய்கிறப்போ அதை தேவன் பர்சனலா எடுத்துக்கிறார். தனக்கு எதிராய் அவன் செய்வதாய் நினைக்கிறார். அதை எப்பொழுதும் நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது the nature of the Lord is to avenge us. நமக்காக தேவன் பழி வாங்குகிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு உக்கிர கோபம் இருக்கிறது. அவருக்கு சரி கட்டுகிற கர்த்தர் அவர். அவர் நம்முடைய எதிராளிகள், அதாவது தேவனுடைய எதிரிகளிடத்தில் இருந்து தம்முடைய சத்துக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார். 2 எக்ஸாம்பிள் நம்ம பழைய ஏற்பாடுல எஸ்தர் 7:10 பார்த்தீங்கன்னா, ஹேமன், ஆமான், மொர்தெகாய் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். தீமை செய்யணும்னு சொல்லி தேவ மக்களுக்கு எதிராக அவன் அந்த தூக்கு கயிறை வைத்திருந்தான். அப்போ தேவன் அவனையே அந்த தூக்கு கயிறுல போட்டார். அடுத்தது யூதாஸ் காரியத்து, பரிசுத்தமும் நீதியும் உள்ள முகாந்திரம் இல்லாமல் இயேசுவை பகைத்தான். He hated him without a cause. அப்படிப்பட்டவன் நான்று கொண்டு செத்தான். He hanged himself on the tree. எப்பொழுதுமே நீதிமானுக்கு எதிராக தீமை செய்கிற துன்மார்க்கன் அழிக்கப்படுவான். நான் சொன்ன மாதிரி இந்த 21வது வசனம், நமக்காக தேவன் பழி வாங்குவார். நாம் பழி வாங்கக்கூடாது, தேவன் பழி வாங்குவார். நாம் தேவனிடத்துல பார்க்கிறோம், தேவனிடத்துல போறோம், தேவனிடத்துல ஜபிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நாம் ரட்சிப்பை அடைவோம். நமது கண்கள் தேவன் மேல இருக்கணும். தேவன் நமக்கு எதிராக செய்கிற துன்மார்க்கரை அவர் பார்த்துக் கொள்வார். அடுத்தது 22வது வசனம், கடைசி வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. The Lord redeems the life of his servants. None of those who take refuge in him will be condemned. இதுக்கு முந்தாடி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். They will be condemned ன்னு பார்த்தோம். இப்போ ஆப்போசிட், கான்ட்ராஸ்ட், வேறுபாடு. தேவ பிள்ளைகளை பற்றி சொல்றப்ப அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தீமை செய்கிற துன்மார்க்கன் மேல் குற்றம் சுமரும். விசுவாசித்து தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்கள் மேல் குற்றம் சுமராது. ஏன்னா விசுவாசிக்கிறான், அவரை நம்புகிறான்.
அப்படிப்பட்ட தேவன் இது எதை எதை குறிக்கிறதுனா நம்மை நரகத்திலிருந்து மீட்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். The nature of the Lord is to redeem us from hell. இது எப்படி செய்கிறார்? அவரை நம்பிக்கை, அவரிடத்துல நம்பிக்கை வைக்கிறோம், அவருடைய குமாரனிடத்துல நம்பிக்கை வைக்கிறோம். இந்த குமாரன் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? குற்றம் இல்லாத, பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து எனக்காக இந்த சிலுவையில பாடு அனுபவித்து மரித்தார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் உம்மிடத்துல விசுவாசிக்க என்னை ரட்சியுங்கள்னு சொல்லி அழுகிறோம் கதறி. அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்றாரு, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இதுதான் அவருடைய பிரியம், நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதே. இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல, கர்த்தர் தமது ஊழியக்காரர்ன்னு போட்டிருக்கு, சர்வன்ட்ஸ். இந்த ஊழியக்காரர்னு சொல்றது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க இல்ல, பாஸ்டர்ஸ் இல்ல, எல்லா விசுவாசிகளும். நான் கிறிஸ்தவன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர். ஹீப்ரு எபிரேய மொழியில இந்த வார்த்தை எவெத், அது எதுக்கு குறிக்கிறதுனா ஸ்லேவ்ஸ், அடிமைகள். நான் கர்த்தருடைய அடிமை. எப்படி மேரி சொன்னாங்களோ அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம். நான் பாவத்தின் அடிமையாக இருந்தேன், இப்போ தேவன் என்னை ரட்சித்து மீட்டு கொண்டார், நான் தேவ பிள்ளை, தேவனுக்கு அடிமை, தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஊழியக்காரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தர் மேலும் குற்றம் சுமராது. அவர்கள் ஆத்மாவை மீட்டு கொள்ளுவார். ஸோ இப்போ இந்த 22 வசனங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? தேவனுடைய ஊழியக்காரர்களா? ஊழியக்காரியா? அப்படி எனக்கு தெரியாது, நான் இதுவரையும் வந்துட்டு கிறிஸ்தவ மதத்தின் சார்பில் அந்த ஒரு என்வாயன்மெண்ட்ல சூழ்நிலையில் வாழ்ந்துட்டேன், ஆனால் நான் கிறிஸ்தவனான்னு தெரியாதுன்னா, நீங்கள் இன்னைக்கு உம்முடைய அந்த வசனத்தின்படி இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் இருக்கபடி உங்களை ஆராய்ந்து தேவனிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். இயேசுவானவர் இடத்துல நம்பிக்கை வையுங்கள். உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்ல மட்டும் இல்லை, பட் உங்க ஆவியில், ஆத்துமாவின் ரட்சிப்பையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இந்த ரட்சிப்பை அடைந்தால்தான் இந்த அல்லேலூயா கொயர், அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்து உங்களால் அர்த்தத்துடன், சந்தோஷத்துடன் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இல்லைன்னா அளவில் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து துதிக்க முடியும், உங்கள் மனதிலிருந்து துதிக்க முடியாது. ஸோ இந்த சங்கீதம் 34 இந்த பல காரியங்களை நினைப்பூட்டி, முக்கியமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்பதை உங்களுக்கே அது காட்டட்டும். ஜெபிக்கலாமா? உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த 34வது சங்கீதம் பல நேரங்களும் நம்ம வாசிச்சிருக்கோம் ஆண்டவரே. பல நேரங்களும் இது எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் சங்கீதமாக இருந்திருக்கு ஆண்டவரே. ஆனால் அந்த நிம்மதி ஒரு தற்காலிகமான நிம்மதியாக இல்லாமல் எப்பொழுதும் நிரந்தர நிம்மதியாக இருக்க நீர் கிருபை செய்தலும், தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷியும் நாங்கள் இந்த வசனங்களில் பார்த்த மாதிரி பல காரியங்களையும் முக்கியமாக உம்மை நம்பி, உம்மிடத்தில் நாங்கள் பயந்து, உம்மை விசுவாசித்து, உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்தலும், எங்களுக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், வியாதிகள், எந்த விதமான இடறுதல்களிலிருந்தும் எங்களை நீர் தப்புவித்து கனப்படுத்தி எங்களை உம்முடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் வைத்திரும். இந்த உலகத்தில் இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலும் நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்தில் சேர்ந்து வாழ்ந்து உம்மை நாங்கள் தொழுது கொண்டு மகிமைப்படுத்த கிருபை செய்தலும்,
இந்த வசனங்கள், இந்த பல காரியங்களும் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில நீங்க பேசுங்க. பேசி அவர்கள் உம்மிடத்துல விசுவாசிக்கிறாங்களா, உம்முடைய பிள்ளைகளா என்பதை அவங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தியலும். உம்மிடத்துல விசுவாசம் இல்லாத மக்கள் பல நேரங்களும் குறைவுபட்ட விசுவாசத்துடன் உம்மிடத்துல ஒரு இந்த உலக பிரகாரமான நம்பிக்கைக்காக வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க தங்கள் பாவ வாழ்க்கையை உணர்ந்து உம்முடைய பரிசுத்தத்தை நினைத்து, இயேசுவானவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நீர் அனுப்பினீர் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஆத்தும ரீதியாக ரட்சிப்பை பெற நீர் கிருபை செய்தலும். அவங்க வாழ்க்கையிலும் நீர் பிரசன்னமாய் இருந்தலும். எங்களுடனே கூட அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தலும். எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.